வணக்கம் தமிழ் மக்களே. என்னோட சேனல் விஜய்ஸ் வேர்ல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சேனல் வரும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பிளேலிஸ்ட் போங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பிள், டூர் அண்ட் ட்ராவல், ட்ராயிங்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட் அப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நெக் அளவு அப்படியே ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கிலேருந்து கீழே கொஞ்சம் டெப்த் வைக்க போகிறோம். அது எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 3 or 4 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அந்த டிசைன் வர பார்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா இப்படி அளந்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இந்த நெக்கை அப்படியே டெப்த் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஆல்ரெடி ப்ளவுஸோட அளவு வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி நார்மல் ஷோல்டர் எவ்வளோ அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். இது நார்மல் ஷோல்டர் மேலே இருக்க கோடு, கீழே வர்றது அந்த டிசைன் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறேன், லைனிங் துணி அதுக்கு உள்ள ப்ளவுஸ் துணியும் தான் அடியில் வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோமா, இதில் லைனிங் துணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த அளவு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோடு போட்டிருக்க அளவுக்கு அப்படியே வெட்டிக்கிறேன். இந்த பார்ட் மட்டும் நான் ப்ளைன் துணி வைக்க போகிறேன். அதாவது ப்ளவுஸ் துணி பிங்க் கலரில் இருக்குது, அதே கலரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கிட்டு அந்த வரைஞ்ச ஷேப்பை, அந்த கட் பண்ண ஷேப்பை அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு இதை ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ண பீஸ், இந்த பீஸ் தான் நமக்கு டிசைனர் நெக்கில் வரப்போகுது. எப்பவும் போல் கழுத்துக்கு நம்ம ஒரு கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணி அதை இது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பேக் நெக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக் நெக் ரெடியாக இருக்குல்ல, இதுக்கு அடியில் அந்த ப்ளவுஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். இந்த பீஸ் பாருங்கள், வெட்டின பீஸ்க்கு அதுக்கும் ஒரு கேன்வாஸ் வச்சு வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸ் வெட்டி வச்சிட்டோமா, இதுக்கு கீழ்ப்பக்கத்துக்கும் ஒரு துணி நம்ம வெட்டணுங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை லைனிங் ப்ளவுஸ் எடுத்து அதுக்கு உள்ளே வச்சுருங்க. நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ரவுண்டாக ஒரு தையல் போட போகிறோம். நெக்கை சுற்றி அப்புறம் கீழே இருக்கு இல்லையா முதுகு பகுதி, அதுக்கும் ஒரு தையல் வந்துடுங்க. இப்படி போட்டோம்னா அந்த லைனிங் துணி இது கூட ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் நமக்கு நெக் போர்ஷனும் நீட்டாக முடிஞ்சிடும். இப்படி முடிச்சுட்டு தான் நம்ம அந்த டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நெக்கை சுற்றி தைச்சி முடிச்சிட்டேன். கீழே அதேமாரி தைக்கிறேன். கீழே தைச்சி முடித்ததுக்கப்புறம் என்னென்னா, நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது அந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு முடித்ததுக்கப்புறம் அதில் அங்கங்கே இப்படி க்ரச்சஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்தெல்லாம் நமக்கு திரும்பணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த இது மாதிரி க்ரன்ச்சஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அது ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இப்போ உள்பக்கம் இருந்து இதை அப்படியே இப்படி திருப்பிடுறேங்க. இப்படி திருப்பிட்டோம்னா நீட் ஃபினிஷிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் நகத்தில் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு கீழ்ப்பக்கத்தில் ஒரு தையல் போட்டுடணும். அது ப்ளவுஸ் பக்கமே திருப்பி வச்சு போடுங்க. அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்படி போட்டு முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸில் டாட் பிடிக்கணும். பேக் சைடுக்கு 2 டாட்டு, ஒரு 3.5 லெங்க்த்துக்கு 1/2 இன்ச்சஸ்க்கு இருக்க மாதிரி அந்த 2 டாட்டு ஒரு சைடு பிடிச்சிட்டேன். அதேமாதிரி அந்த சைடு டாட் பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்படி நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரியே நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க போகிறோம். என்னோடய சேனலில் ப்ளவுஸ் டிசைனுக்குனே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் பெரிய இடம் இருக்குது, அதை போய் பாருங்கள். நிறைய டிசைனர் ப்ளவுஸ் இருக்குது. அது தவிர டைலரிங் இருக்குது, ஆர்ட் அண்ட் ட்ராயிங் நிறைய இருக்குது. போய் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த நெக் பீஸில் அடியில் ஒரு லைனிங்கும் வச்சு நான் தைச்சிட்டேன். அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு இங்கே நெக்கில் எப்பயும் போல் க்ரன்ச்சஸ் கொடுத்துடணும். இப்படி திருப்பிட்டு லைனிங் துணியில் ஒரு தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த லைனிங் துணிக்கு மேல் பக்கத்தில் வர மாதிரி, அதாவது நல்ல பக்கத்தில் வர மாதிரி போட்டுக்கணும். ப்ளைன் பிங்க் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கம். இதுக்கு நான் 2 இன்ச் லெங்த் இருக்க மாதிரி ஒரு டைமண்ட் பீஸை வெட்டியிருக்குங்க. அந்த டைமண்ட் பீஸை ப்ளவுஸ் துணி இருக்கிறதுல வச்சு பேக் சைடு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெட்டும்போது இதை அப்படியே வெட்டக்கூடாது, இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டணும். இது மாதிரி அப்புறம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மடித்து வச்சு ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பீஸ் நமக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா பீஸையும், அதாவது 3 பீஸ் தான் நான் வைக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு பேக்கில் எந்த மாதிரி டிசைன் வரணுமோ அதுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. லைனிங்கும் வெட்டலாம், ப்ளைனும் வெட்டலாம், இல்லை டிசைனும் வெட்டலாம். இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரப்போகுது அந்த இடத்துலலாம்
மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்படி இதில் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. அது எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச்சு, அதாவது அந்த டைமண்டோட ஓரத்தில் வரா மாதிரி இந்த தையலை நான் போடுறேன். இப்படி ஒரு இதுக்கு போட்டு முடிக்கிறோமா, அதேமாரி ஆப்போசிட்டில் சென்டரில் எல்லாமே அதேமாரி தாங்க தைக்கணும். இது வந்து வேறு கலரில் கூட வச்சு தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ளைனாக தான் கேட்டாங்க அவங்க. ஏன்னா பிங்க்குக்கு பிங்கே வச்சோம்னா நிறைய சேரீக்கு நமக்கு மேட்ச் ஆகும். சிலவங்க ப்ளவுஸுக்கு வந்து சேரீயோட மேட்சிங் வச்சு கூட தைப்பாங்க. அது மாதிரி கூட நீங்கள் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ளைன் பிங்கே வச்சுருக்கிறதால நிறைய சேரீக்கு இதை நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். 2 பக்கம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா சென்டர் தைக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அப்படி தைக்கலாம். நான் பின் பண்ணாமல் இருக்கிறதால ஜஸ்ட் 2 சைடு ஈக்குவலாக தைச்சி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க இடத்துல சென்டரில் இதை தைக்கிறேன். இப்போது சென்டரில் தைச்சி முடிச்சிட்டோமா, இதனுடைய மிடில் அப்படியே ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அதாவது பூவோட இதழ் தைச்சிட்டோம். பூவுக்கு சென்டரில் ஏதாவது தைக்கணும் பார்க்கலாம். இப்போ இது பேக் சைடு திருப்பி வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். நான் மடித்து தைச்சிட்றேன், ஏன்னா இதுக்கு ஓவர்லேக் போட வேணாம். இப்படி மடித்து தைச்சிட்டா அதுவே நீட் ஃபினிஷிங் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நான் லைனிங்கில். இப்படி தைச்சி முடிச்சுட்டு தான் இந்த பீஸ் எடுத்து நம்ம நெக்கில் அட்டாச் பண்ண போகிறோங்க. இது மாதிரி நீட் ஃபினிஷிங் வந்துச்சுன்னா நமக்கு அந்த நூல் உருவிக்கிட்டு வராது. அதுக்காக தான் இது தைச்சி முடிச்சுட்டு அதில் தைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம நெக்கில் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது கட் பண்ணியிருக்க இந்த இடத்துக்கு இந்த டிசைன் வந்துடுற மாதிரி இப்படி தைச்சி முடிச்சிட்டேன்னா இதை அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ப்ளவுஸ் நெக் வேணும், ஆனால் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் நெக்கை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் பிகினஸ்ஸு, ரொம்ப டிசைன் எனக்கு தைக்க வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுக்கும் இதை பண்ணிக்கோங்க. இதை வச்சு பார்த்துக்கோங்க, நீங்கள் வச்சுருக்கிறது சென்டரில் தான் அந்த பேட்ச் ஒர்க் வந்திருக்குதான்னு வச்சு பார்த்துட்டு திரும்ப மேலே நெக்கிலேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டிச் போட்டு வரணும். இப்படி போடும்போது அங்கங்கே அந்த பின்னை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளைனாக தைக்கிறேன். இதுலேயும் நீங்கள் லேஸ் வேணும்னு நினச்சாக்கா லேஸ் வச்சுக்கலாம். இவங்க லேஸ் எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னதால நான் அதில் வைக்கலை. அவ்வளோதாங்க, இந்த நெக்கு டிசைன் முடிஞ்சது. சென்டரில் அதுக்கு ஒரு மோட்டிஃப் வச்சுக்கலாம். இதை ஒட்டினா அப்படி இன்னொரு ஸ்டிச்சஸும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு குட்டி பூ மாதிரி ஒன்று, ஒரு அப்ளிக் ஒர்க் மாதிரி வச்சு அதை தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டா இந்த ப்ளவுஸோட லுக்கு இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கா? என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களுடைய கமெண்ட்டையும் இதில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.